Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். செப்டம்பர் 16th, அதாவது 2 days பேக் வந்து நம்ம வேர்ல்டு ஓசோன் டே வந்து கமெமரேட் பண்ணோம். இது வந்து நமக்கு யுனைடெட் நேஷன் செப்டம்பர் 16 வந்து வேர்ல்டு ஓசோன் டேயை டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் செப்டம்பர் 16 சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிகாஸ் அந்த வருஷத்தில் தான் 1987 அந்த டேட்டில் தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஆன் சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளீட் த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகால் வந்து நேஷன்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்வென்ஷன் ப்ரோட்டோகால் when it comes to environment. ஸோ அதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வியன்னா கன்வென்ஷன் பற்றி பார்க்கணும், தென் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அண்ட் தென் கிகாலி அக்ரிமெண்ட் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து இது மூணுமே ரிலேட்டட் தான். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கன்வென்ஷனுக்கும் ப்ரோட்டோகாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். கன்வென்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். அதாவது சில கண்ட்ரீஸ் வந்து சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதுக்கு வந்து அக்ரி பண்ணி அக்ரிமெண்ட் போடுறது வந்து ஃபார்மல் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் அதோட மீன்ஸ் இருக்கு இல்லையா, மீன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், வேஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதை ரெடி பண்ணுறது தான் இந்த ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ ஒரு கன்வென்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ இந்த வியன்னா கன்வென்ஷன், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், தென் கிகாலி அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு ஓசோன் தான். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வியன்னா கன்வென்ஷன். வியன்னா கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 1985 வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க யூஎனில், அண்ட் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1988. ஸோ இதில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தி ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வென்ஷனில் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த கன்வென்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு லீகலி பைண்டிங் செட்ஸ் ஆஃப் கோல்ஸ் கிடையாது. இந்த கண்ட்ரீஸ் மேலே ஒரு லீகல் பைண்டிங் வந்து கிடையாது. தென் 1987 செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வராங்க, நேம்ட் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஆன் சப்ஸ்டன்சஸ் that deplete the ozone layer. ஸோ வியன்னா கன்வென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கன்வென்ஷனில் அக்ரிமெண்ட் அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் 1987 கொண்டு வராங்க டு மேக் எஃபர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தி ஓசோன் லேயர். இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎனோட ஹிஸ்ட்ரியிலேயே, ஐநாவோட ஹிஸ்ட்ரியிலேயே எல்லா கண்ட்ரீஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 197 கண்ட்ரீஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே ராட்டிஃபை பண்ணியிருக்கிற ஒரு ப்ரோட்டோகால், ஒரு கன்வென்ஷன் அப்படின்னா அது இதுதான். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓடிஎஸ் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் அப்படின்றது எவ்வளோ ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1989. அதாவது 1987 இட் வாஸ் ஓப்பன் ஃபார் சிக்னேச்சர். தென் 1989 ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இதை வந்து ராட்டிஃபை பண்ணி இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1989. நமக்கு வியன்னா கன்வென்ஷனுக்கு என்ன பார்த்தோம், 1985 when it came into force in 1988. So this is 1987 and 1989. Okay. So next இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதை வந்து எப்படி வந்து இந்த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஓடிஎஸ் அப்படின்றத ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 அனெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 அனெக்ஸஸ் இருக்கும், ABCEF. நோட் தெர் இஸ் நோ D. ஓகே. ஸோ ABCEF. ஸோ இதில் 5 கேட்டகரியாக இந்த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸை வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனெக்ஸ் ஏல வந்து CFC அண்ட் ஹாலோன்ஸ். CFCs உங்களுக்கு தெரியும், குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். ஏன்னா அதுதான் வந்து மேஜர் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் ஃபோமிங், ஈவன் ரெஃப்ரிஜரண்ட். இதெல்லாமே நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வெரி பொட்டன்ட் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் வாஸ் இன்க்ளூடட் இன் அனெக்ஸ் ஏ.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா annex Bல என்ன இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிஎஃப்சிஸ், ஹாலோஜினேட்டட் சிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதர் சிஎஃப்சிஸ். தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு, தென் மெத்தில் குளோரோஃபார்ம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் annex Cல HCFCs, அதாவது இது வந்து நமக்கு சிஎஃப்சி வந்து ரொம்ப டேஞ்சர்ப்பா, அவர் வந்து ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் HCFC கொண்டு வந்திருப்பாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் கெமிக்கல். ஸோ அதனால் அதை வந்து அடுத்து வந்து annex Cல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஸ்லோவாக வந்து கண்ட்ரீஸ் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் annex Eல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் புரோமைட். தென் ரீசண்டாக லைக் நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த கிகாலி அக்ரிமெண்ட், அந்த கிகாலி அக்ரிமெண்ட் மூலமாக தான் இந்த annex F வந்து வந்திருக்கும். இட்ஸ் அன் அமெண்ட்மெண்ட் மேட் டு தி மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ இந்த annex Fல அப்போ என்ன இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HFCs. ஸோ HFCs வந்து நமக்கு ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த HCFCs அண்ட் CFCஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இதை கொண்டு வந்திருப்பாங்க HFCs. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், ஃபஸ்ட் இருந்தது சிஎஃப்சிஸ், அதுக்கப்புறம் HCFCs, அதுக்கப்புறம் HFCs. ஏன்னா நமக்கு வந்து குளோரின் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஓசோன் டிப்ளீஷனில். ஸோ குளோரின் வந்து நமக்கு அட்மாஸ்பியரில் சேர்ந்ததும் நமக்கு ஓசோனோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, O3. ஸோ அது வந்து ஓசோனை வந்து உடச்சி ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக எடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகுது. ஓகேயா? ஸோ இதில் குளோரினோட வெரி ரியாக்டிவ் எலமெண்ட். ஸோ அது ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இப்படி தான் பண்ணும், லைக் ஓசோனை உடச்சி ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக வெளியே எடுத்துரும். அந்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரு அதோட அவ்வளோ ரியாக்டிவான ஒரு மெட்டீரியல் இது. ஸோ நம்ம குளோரின் இல்லாமல் HCFCஸ்க்கும் CFCஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவாக தான் HFCs கொண்டு வந்தோம். பட் அதையும் நம்ம வந்து கிகாலி அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணி annex Fல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். வை, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ODS. ஓகே, இது வந்து ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் annex Fல இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? பிகாஸ் இட் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இது வந்து GHG, இது வந்து குளோபல் வார்மிங்க்கு ஃபர்தராக இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால இதை வந்து நம்ம annex Fல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கிகாலி அக்ரிமெண்ட்டில் நம்ம எந்த கேஸை வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. லைக் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக HFC இஸ் ஆல்சோ an ozone depleting substance, so it was included in Montreal Protocol அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா you should know it is not an ozone depleting substance but a greenhouse gas. ஸோ இதுதான் வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த கிகாலி அக்ரிமெண்ட் வந்து எப்போ சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2016ல், அண்ட் it came into effect from 2019. So it makes it even more important. இந்த தடவை நமக்கு கொஸ்டின்ஸில் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2016ல் இதை சைன் பண்ணுறாங்க, 2019ல் இது வந்து it comes into force. கிகாலின்றது ஒரு வாண்டாவோட கேபிட்டல். ஸோ அங்கே தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நோன் அஸ் கிகாலி அக்ரிமெண்ட். உங்களுக்கு கொஸ்டின் கிகாலி அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர் அப்படின்னு தெரியணும். லைக் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸோட டீல் பண்ணுது அப்படின்னு. அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். மேட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் விச் ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டாங்கன்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். அண்ட் இந்த கிகாலி அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங் ஆன் ஆல் மெம்பர்ஸ். அண்ட் ஃபர்தராக இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. லைக் Group 1, Group 2, Group 3ன்னு சொல்லிட்டு நமக்கு டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கான ஒரு டார்கெட், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. தென் இன்னொரு செகண்ட் செட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டார்கெட் இயர்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து நல்லா லைக் ஸ்டடி பண்ணிக்கணும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் வந்து Group 1 கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்க வந்து HFCஸை, அதாவது இந்த அக்ரிமெண்ட் 2019ல் நடைமுறைக்கு வருது இல்லையா, அந்த வருஷத்துலேருந்தே 10% குறைச்சிடணும். அந்த வருஷத்துலேருந்து 10% குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் நீங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ராசஸில் இறங்குறதுக்கே 2024லேருந்தே நீங்கள் வந்து 10%ல் குறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. அதே மாதிரி தான் இந்த குரூப்பில் இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரீஸ் அவங்களுக்கான டார்கெட் இயர்ஸ் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு எஃபோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம கண்ட்ரியில் என்ன எஃபோர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வியன்னா கன்வென்ஷன் எப்போ வந்து நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா 1991. தென் ஃபர்தராக மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலை 1992 நெக்ஸ்ட் இயரில் சைன் பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம மேஜராக வந்து ரெஃப்ரிஜரன்ஸில் யூஸ் பண்ணுற சிஎஃப்சி வேரியன்ட்ஸ் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. லைக் சிஎஃப்சிஸ் வந்து ரொம்பவே வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெஃப்ரிஜரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஏர் கண்டிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஃபயர் ஃபைட்டிங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபோம்ஸ், ஏரோசெல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிஎஃப்சிஸோட வேரியன்ட்ஸ் வந்து நிறையாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுக்கப்புறம், ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வி ஹாவ் டு கம்ப்ளை. அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே நமக்கு வந்து ஓசோன் செல் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஓசோன் செல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, விச் வில் வாட்ச் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ நம்ம மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஓசோன் செல் வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இருக்குது. தென் ஃபர்தராக ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ODS ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2000 அப்படின்னு வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ரூல் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்டன் சப்ஸ்டன்சஸ் லைக் சிஎஃப்சி யூஸ் பண்ணுற சர்டன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூசர்ஸை வந்து நமக்கு பேன் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேஷன் இருக்குது. தென் மற்றபடி ODS மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மேண்டேட்ரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூலும் இருக்குது. ஸோ ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் கீழே நிறையா இருக்குது. அதில் அவங்களுக்கு இந்த 2 மேஜர் ரூல் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ODS ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபர்தராக வந்து சிஎஃப்சிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரொடியூசர்ஸை பேன் பண்ணுறதுக்கான ரூலும் இதில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வியன்னா கன்வென்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்த்துட்டோம், கிகாலி அக்ரிமெண்ட் பற்றி பார்த்துட்டோம், தென் எஃபர்ட்ஸ் மேட் பை அவர் கண்ட்ரி பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.